அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள். அமெரிக்காவை முழுசாக அழிப்போன்னு சொல்லி ஈரான் அதி பயங்கரமான ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இவ்வளோ நாள் ஈரானை மிரட்டிட்டு வந்த அமெரிக்காவை இப்போ ஈரான் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த வகையில் ஒரு வல்லரசுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவை ஒரு ஈரான் எந்த வகையில் அழிக்க முடியும், அதற்கு சாத்தியம் இருக்கா? இப்படி சொல்லக்கூடிய தைரியம் எந்த வழியில் ஈரானுக்கு வந்துச்சு? வல்லரசுங்கிற தமிழ்நாடு அடிச்சுக்கிட்டு இருந்த அமெரிக்கா இப்போ வசமாக ஈரான்கிட்ட மாட்டிக்கிட்டதா சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? எப்படியாவது இந்த போரை நிறுத்தணும்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப பயங்கரமான முயற்சிகள் எடுத்தாலும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி நாங்கள் தான் ஜெயிச்சோன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தான் இந்த போரை நிறுத்தணுங்கிற மாதிரி அவர் எடுக்கிற முயற்சி தான் இதில் தோல்வியாகுது. அவர் சொல்ல வர்றாரு, எவ்வளவு வலிமையாக ஈரான் இருந்தாலும் நீங்கள் தான் எங்கள்கிட்ட வெள்ளைக்கொடி எடுத்துகிட்டு சமாதானம் பேச வரணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு சொல்கிறது தான் ஈரானால் ஏற்றுக்க முடியலை. நீங்கள் 2 நாளில் எங்களை அழிச்சிடலாம்னு நினச்சி போர் தொடர்ந்தீங்க. ஆனால் கிட்டத்தட்ட 165 நாளை கடந்து நாங்கள் உங்கள்கிட்ட போர் போடுறோம், இன்னும் 6 வருஷம் ஆனாலும் நாங்கள் இந்த போரை நடத்த தயார், சந்திப்போங்கிற ஒரு சவாலை ஈரான் விடுறது தான் இப்போ அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஈரான் அறிவிச்சிருக்கிற இந்த அறிவிப்பு இருக்குல்ல, அமெரிக்காவே முழுசாக அழிப்போன்னு சொன்னால் எப்படி அமெரிக்காவை தானே அழிக்க முடியும்? அதற்கான ஈரானுடைய திட்டம் என்ன? இதனால் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் எந்த நிலைக்கு போகும், இதனுடைய பலன் உலக நாடுகளை எந்த அளவுக்கு பாதிச்சுங்கிற தகவல்களை சில நிமிடங்கள் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கடந்த 2026 பிப்ரவரி 28 திடீர்னு ஒரு தாக்குதலை ஈரான் மேலே இஸ்ரேலோ அமெரிக்காவும் தாக்குனது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அது தாக்குறப்ப என்ன அறிவித்தாங்கன்னா, அந்த ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் உள்ளிட்ட பலரையும் நாங்கள் கொண்டுட்டோம், இன்னும் 1 நாள் 2 நாளில் ஈரானை நாங்கள் பிடிச்சிட்டு நாங்கள் நியமிக்கிற ஒரு ஆட்சியாளரை அங்கே அமர்த்தி ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு அறிவிச்சிச்சு அமெரிக்கா. ஆனால் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஈரான் இராணுவத்தில் மிக பலமாக இருக்குங்கிறத நிரூபித்து எதிர்வினையாக தாக்குதலை ஆரம்பிச்சிச்சு. அப்படி ஆரம்பிக்கிறப்ப தொடர்ந்து அமெரிக்கா கொடுக்குற அடிகளுக்கெல்லாம் அதுக்கு நிகரான பதிலடியை ஈரான் கொடுத்துக்கிட்டு வந்தது நமக்கு தெரியும். இதில் பல கட்டங்களில் போர் நிறுத்தம்னு சொல்லி இந்த அமெரிக்க அதிபர் அறிவிச்சிட்டு உடனே அவர் அறிவித்த அறிவிப்பையே மீறி வேறு பல நடவடிக்கைகள் எடுத்ததை நம்ம இதுவரை பல சூழ்நிலையை அறிவித்து வந்தோம். இந்த நிலையில் இப்போ கடைசியாக ஒரு 60 நாள் போர் நிறுத்த அறிவித்த அமெரிக்கா என்ன பண்ணிச்சு, அறிவித்த மறுநாளே வேறு வழியில் இஸ்ரேல் மூலியமாக ஈரானை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஈரான் தெளிவான முடிவுக்கு வந்துட்டாங்க, அமெரிக்காட்ட ஒரு அமைதிக்கான திட்டம் எதுவுமே இல்லை, எப்படியாவது போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு மறைமுகமாக ஈரானை தாக்கி ஈரானை அழிக்கணுங்கிறதும் ஈரானோட எண்ணெய் வளங்களை கைப்பற்றணுங்கிறதும் அமெரிக்காவுடைய திட்டம். இதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நாட்டுடைய உச்சபட்ச தலைவர்களையும் பொதுமக்களையும் குழந்தைகளையும் கொண்டு குவிச்சிருக்கிற இந்த அமெரிக்காவை பழி வாங்காமல் விட மாட்டாங்கிற உறுதிமொழியை ஈரான் எடுத்துருச்சு. இப்படி எடுத்த நிலையில் தான் இப்போ படிப்படியாக அமெரிக்காவுடைய பெண்டகனில் இராணுவ தளவாடங்களுடைய இருப்பு குறைஞ்சி போச்சு. அதனால் நீங்கள் போகிற நீண்ட நாளைக்கு நீடிக்காதீங்கன்னு சொல்லி பெண்டகனுடைய அதிகாரிகள் ட்ரம்ப் அவர்கள்ட்ட சொன்னதோடைய விளைவு எப்படியாவது போரை நிறுத்தணும்னு அவர் துடிக்கிறாரு. ஆனால் அதே சமயம் தான் ஜெயிச்சதாக பிரகடனப்படுத்தணும்னு விரும்புகிறாரு. இதுதான் இப்போ பிரச்சனை. இன்னொரு பக்கம் இந்த போர் எப்படியுமே நிற்கக்கூடாது, இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும்னு சொல்லி இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன பண்ணுறாரு, எப்படி இந்த போர் நின்று விடாத அளவுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. இந்த சூழ்நிலையில் தான் இப்போ ஈரான் என்ன முடிவெடுத்துருச்சு, இனிமேல் நாங்கள் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எங்களுக்கு நீங்கள் பல வருடங்களாக பொருளாதார தடைகளை கொடுத்துருந்தீங்க, உலக நாடுகள் முழுக்க எங்களுடைய சொத்துக்களை முடக்கியிருந்தீங்க, எங்களுடைய வணிகத்தை தடுத்தீங்க, இவ்வளவையும் நாங்கள் ஜமாளித்து பொருளாதார கஷ்டம், உணவு கஷ்டம், வியாபார கஷ்டம் இவ்வளவையும் ஜமாளித்து உங்களோட எதிர்த்து அடிக்கிறோம்னா எங்களுடைய கொள்கையும் எங்கள் நாட்டு மக்களுடைய அந்த ஒத்துழைப்பு தான். அதனால் கடைசி ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் அமெரிக்காட்ட நாங்கள் அடிபணிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நிச்சயமாக நாங்கள் அமெரிக்காவை தான் இல்லாமல் ஆக்குவோங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு தான் இப்போ இந்த அமெரிக்காவுக்கு எச்சரிக்கையாக ஈரான் சொல்லியிருக்காங்க, முழுசாக நாங்கள் உங்களை அழிப்போன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா,
அமெரிக்காவுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எடுத்து செல்கிற கப்பல்கள் என்னென்ன அப்படிங்கிற கணக்கு எடுக்கிறாங்க, அது ஈரான். அடுத்து வந்து அமெரிக்காவுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் வந்து ஆயுத தளவாடங்களை சப்ளை பண்ணுறாங்க, ஆயுதங்களை சப்ளை பண்ணுறாங்க, அந்த ஆயுத தளவாடங்கள் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து யார் யார் இந்த அமெரிக்காவுக்கு சப்ளை செய்கிறாங்க, அமெரிக்காவுக்கு உள்ள இடைத்தரகர்கள் யார், தொடர்பு உள்ள மிகப்பெரிய வர்த்தக உலக நாடுகள் என்னென்ன, இதையெல்லாம் ஒரு கணக்கெடுத்து இவங்க அத்தனை பேரையும் தாக்குறதா ஈரான் வந்து திட்டமிட்டிருக்காங்க. இப்போ அமெரிக்காவுக்கு இதுவரை உலகில் யாரும் கொடுக்காத அச்சுறுத்தலை ஈரான் கொடுக்கறதுனால அமெரிக்கா வந்து ஈரான்கிட்ட மிக 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 உச்சகட்டமான வசமாக சிக்கி மாட்டிக்கிருச்சுன்னு சொல்லி உலக அரசியல் பார்வையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இதனால் அமெரிக்காவில் தொடர்பு இருக்கிற ஏற்றுமதியாளர்கள், கப்பல் நிறுவனங்கள், உணவுப் பொருட்களை வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணவங்க, இப்படி பல நாடுகள் என்ன பண்ணுறாங்க, கடுமையான அச்சத்தில் இருக்கிறாங்க. காரணம் வந்து ஈரான்கிட்ட ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது, அதை பகைத்து கொண்டு நம்ம அமெரிக்காவுடைய தொடர்பு வச்சோம்னா நம்மளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுங்கிற கவலை வந்து அந்த நாடுகளுக்கு இப்போ வந்திருக்குது. ஈரான் என்ன பண்ணியிருக்குது, மறுபடியும் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கடற்பகுதியில் வீசியதா அந்த ஈரான் மேலே ஒரு குற்றச்சாட்டை வந்து இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் போட்டாங்க. அப்போ என்ன சொல்லிச்சு ஈரான் வந்து, ஈரானுக்கும் யுஏஇ யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு வந்து பகையை ஏற்படுத்துறதுக்கு, பகையை வளர்க்குறதுக்கு தான் இப்படி ஒரு 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து யுஏஇ துபாய் மேலே வீசியிருக்கிறாங்க. இது நாங்கள் ஈரான் வீசலை, நாங்கள் வீசின மாதிரி நினச்சிக்கிட்டு எங்களுக்கும் துபாய்க்கும், அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்டுக்கு வந்து தொடர்ந்து பகை வளரணுங்கிறதுக்காக யாரோ ஒரு சதி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மறுப்பை வந்து ஈரான் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா சுமார் கிட்டத்தட்ட துபாய் ஈரான் 2 நாடுகளும் அரசியல் ரீதியான முரண்பாடுகள் இருந்தாலும், அந்த யுஏஇ வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும், 2 நாடுகளுக்கும் இடையில் வந்து ரகசியமான நிறைய வர்த்தக பரிமாற்றங்கள் நடந்திருக்குங்கிற தகவல் இப்போ வெளியே வந்திருக்கு. சுமார் $27 பில்லியன் அமெரிக்க டாலர் உள்ள வணிகம் நடந்ததாகவும் இது மறைமுகமாக நடந்துக்கிட்டே வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துபாயில் சுமார் 8000க்கும் மேற்பட்ட ஈரானியர்களுடைய ஷேர் உள்ள கம்பெனிகள் வந்து துபாயில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அது மட்டும் இல்லாமல் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஈரானியர்கள் வந்து துபாயில் வந்து விவசாயங்கள் மற்றும் வியாபார பொருட்கள் பரிமாற்றங்களில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்க. அதனால் வந்து துபாயோடைய மிகப்பெரிய ஒரு வர்த்தக பரிமாற்றம் ஈரானியர்கள் மூலியமாக நடக்கிறதுங்கிறது இப்போ தெரிய வந்திருக்குது. இந்த தகவல் தான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதாவது யுஏஇயுடைய அரசு ஆளக்கூடிய அந்த தலைமை நிர்வாகம் அமெரிக்காவுக்கு சாதகமாக இருந்து ஈரானுக்கு எதிராக இருந்தாலும், ஈரானில் உள்ள அந்த வர்த்தகர்கள், பொதுமக்கள், வாழக்கூடிய மக்கள்கிட்ட ஈரான் மக்கள் சுமார் 5 லட்சம் பேருக்கு மேலே நெருக்கமான உறவில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் தம்பி உறவு மாதிரி தான் இருக்கிறாங்க. அதனால் மக்களிடத்தில் வந்து எந்த விதமான ஒரு வருத்தமான எதிர்ப்பு சூழ்நிலை இல்லைங்கிறத இந்த அமெரிக்கா புரிஞ்சுக்கிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரானை வந்து நம்ம தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு சம்பவம் நடந்ததாக ஒரு செய்தி வெளியாச்சு. அது என்னென்னா, அமீரகத்தில் A6RA ராயல் ஃபேமிலிக்கு சொந்தமான அபுதாபி யுனைடெட் ஸ்டேட் எமிரேட்ஸில் இருந்து ஒரு விமானம் ஈரான் டெஹ்ரானுக்கு போயிட்டு வந்ததாக சொல்லப்படுது. அந்த டெஹ்ரானுக்கு போன விமானத்தில் 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களையும் 2 டன் தங்கத்தையும் கொடுத்து யுஏஇ ஈரானுக்கு சமாதானம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. நம்ம 2 பேருக்குள்ளே பகை வேணால் நம்ம ஒரு சைலன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்போம்ல, ஒரு சமாதானம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இப்படி ஒரு சமாதான சூழ்நிலை ஏற்படுத்தின ஈரான் எப்படி இந்த யுஏஇயை தாக்கும். அதனால் நிச்சயமாக இந்த ஈரான் நிச்சயமாக இந்த தாக்குதலை வந்து யுஏஇயை நடத்தலை. இந்த தாக்குதலை நடத்தினது யாராக இருக்கும்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இப்படி ஒரு தாக்குதலை நடத்தி இந்த பலியை ஈரான் மேலே போட்டுட்டா நிரந்தரமான ஒரு பகை உணர்வு ஈரானுக்கும் யுஏஇக்கும் ஏற்படுன்னு சதித்திட்டம் போட்டு தான் அமெரிக்கா இஸ்ரேல் செய்திருக்குங்கிற மாதிரி உலகத்தில் உள்ள பல உலக அரசியல் ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க. அதனால் மறுபடியும் இந்த
ஈரான் வந்து தெளிவாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து நிச்சயமாக அமீரகத்துக்கு மேலே எந்த விதமான தாக்குதலையும் நடத்தவே இல்லை. ஈரானை வெல்ல முடியாத இந்த அமெரிக்காவுடைய சூழ்ச்சி இது. வெள்ளைக்கோடு ஏந்தி ஈரான் சமாதானம் செய்ய முன்வரணுன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்கா தாக்குதலும் நடந்திருக்குது. அமெரிக்காவுடைய இந்த யுஏஇ தாக்குதல் நடந்திருக்குது. இந்த தாக்குதலை நிச்சயமாக நாங்கள் ஈரான் நடத்தவே இல்லை என்று ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இஸ்மாயில் பகாவி தெளிவாக உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. பெரும்பாலான முடிவுகளை வந்து ஈரான் தான் ஒரு இடத்த தாக்கிடுச்சுன்னா அவங்க மறுக்க மாட்டாங்க, நாங்கள் தான் தாக்கணும்னு சொல்லி தெளிவாக தைரியமாக சொல்லுவாங்க. அதனால் மறுத்து இருக்கிறதுலேருந்து ஈரான் வந்து இந்த அமீரகத்தை தாக்கலைங்கிறது தெளிவாக தெரிய வருது. இந்த அமீரகத்தை தாக்குனது வேறு ஏதோ ஒரு நாடு தாக்கிட்டு இந்த பழியை வந்து ஈரான் மேலே போட்டு ஈரானுக்கும் யுஏஇக்கு அமீரகத்துக்குமான பகையை வந்து நிரந்தரமாக்குறதுக்கு முயற்சி செய்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியே வருது. அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 2 நாடுகளுக்கும் சேர்ந்து தான் இப்படி ஒரு செயலை செய்துட்டு இதை வந்து ஈரான் மேலே பழி போடுறாங்கங்கிற தகவல் வந்து உலக நாடு பூராவும் அறிஞ்சிருக்கிறாங்க. இப்படி தான் இருக்குங்கிற ஒரு கணிப்பும் எல்லாரும் சர்வதேச அரசியல் நோக்கர்கள்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமீபத்தில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஹோர்மஸ் நீரிணை வந்து எங்கள் அமெரிக்கா பகுதியாக நான் அறிவிக்க போகிறேங்கிறாரு. இது என்னங்க பைத்தியகாரத்தனமாக இருக்குது. இந்த ஹோர்மஸ் நீரிணை இருக்கக்கூடிய பகுதி வந்து அந்த ஈரானுடைய எல்லையில் இருக்குது. ஈரானுடைய எல்லைக்குள்ளே இருக்கிற அந்த பகுதி ஈரானுக்கு சொந்தமாகுமா? 12,000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற அமெரிக்காவுக்கு எப்படி அது சொந்தமாகும்? அதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஹோர்மஸ் நீரினுடைய முக்கால்வாசி பகுதி ஈரானிலும் கால்வாசி பகுதி ஓமனிலும் இருக்கிறதுனால அந்த ஈரானும் ஓமனும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு அந்த ஹோர்மஸ் நீரிணை அந்த ஜலசந்தியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த போகிறாங்கங்கிறத அறிந்து கொண்ட இந்த ட்ரம்ப் தான் இப்போ என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து அதை வந்து கைப்பற்ற போகிறோங்கிறாரு. இப்படி உலக நாடுகளை பூரா கைப்பற்ற போகிறோம், ஆக்குபை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல வருடங்களாக ஈராக்குள்ள நாட்டையெல்லாம் கைப்பற்றின இந்த அமெரிக்கா வந்து அந்த வழியில் ஈரானையும் கைப்பற்றலான்னு முயற்சி பண்ணி உலகத்தில் உள்ள பல நாட்டுடைய வளங்களையெல்லாம் சுரண்டி வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அமெரிக்காவால் பல வருடங்களாக பொருளாதார தடை ஏற்படுத்தப்பட்டு பல நாடுகளுடைய வியாபாரத்தை அமெரிக்காவில் துண்டிக்கப்பட்டு வறுமை நிலையில் இருந்த ஈரான் எப்படி இவ்வளவு தாக்கு பிடிச்சி கிட்டத்தட்ட 165 நாட்களுக்கு மேலே அடிக்கிறாங்கங்கிறப்ப அவங்கள்ட்ட மிக வலுவான ஒரு ஆயுத பலம் இருக்குங்கிறத இப்போ அமெரிக்கா புரிஞ்சுக்கிட்டு தான் எப்படியாச்சும் இந்த போரை நிறுத்தணும், கிட்டத்தட்ட அமெரிக்கா சரணடைஞ்ச மாதிரி இருக்கவும் கூடாது, அதே சமயம் போரையும் நிறுத்தணும், ஈரான் வந்து நம்மள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு போரை நிறுத்துகிற மாதிரி இருக்குங்கிற ஒரு தந்திரமான வேலையை ட்ரம்ப் எடுக்கிறாரு. இதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த வாய்ப்பே இல்லைங்கிறத உலகுக்கு உணர்த்துகிற மாதிரி தான் இப்போ ஈரான் அறிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவை நாங்கள் முழுசாக அழிப்போம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி இறங்கக்கூடிய சூழ்நிலையில் உலகத்தில் உள்ள இந்த பொருளாதார சூழ்நிலை என்னவாகும்? இந்த ஹோர்மஸ் நீரலை முழுசாக அடைபட்டு இருக்கிற சூழ்நிலையில் உலகமெங்கும் அந்த எரிவாயு, எண்ணெய், பெட்ரோல், ஆயில் தட்டுப்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கும்? இதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு உலக நாடுகள் எடுக்கக்கூடிய முயற்சி என்னவாக இருக்கும்? எதுவாக இருந்தால் தேவலாங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியலை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாம் தொடர்ந்து இந்த 6 மாதங்களாக இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரை பற்றி பல செய்திகளை சொல்லி வந்தாலும் மிக முக்கியமான புதிய தகவல்கள் வர்றப்போ மட்டும்தான் நம்ம இப்போ சமீப காலமாக வீடியோ போட்டு அந்த தகவல்களை உங்கள்கிட்ட சொல்கிறோம். சில நாட்களாக வந்து பழசையே கேட்டு சலிச்சு போனதுனால இந்த போர் சம்பந்தமான செய்திகளை சில நாட்களாக போடாமல் இருந்தோம். இன்றைக்கி இதை போடக்கூடிய காரணம் இந்த ஈரானுடைய பயங்கரமான அறிவிப்பு. இதில் அமெரிக்கா அலர்ட் ஆகிருக்குது. என்ன நடக்க போகுதுங்கிற உங்கள் கருத்துக்களை நீங்கள் வந்து நிச்சயமாக அவசியமாக இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர்றதுக்கு இதுவரை நம்ம அரசியல் ஆயிரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.